செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீட்டெயில் அனாலிசிஸ் இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நியூ மெம்பர்ஸ்க்காக ஒரு சின்ன கிளிப் போயிடுவோம். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஐ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஈயோடியில் எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஹீரோ டு ஜீரோ நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி. ஸோ இந்த எக்ஸ்பைரியில் உள்ள ஹீரோ டு ஜீரோ ப்ரிடிக்ஷன்ஸ் ரேஞ்சு ஸ்ட்ரைக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ஹீரோ டு ஜீரோ ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையும் நம்ம இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் அப்லோட் பண்ணும்போது கால் புட் ரெண்டு சைட்லையுமே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம அப்போ எந்த சைடு இன்றைக்கி நம்ம மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு எவ்ரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10 9:15 என்னோட டைரக்ஷனல் வியூ நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மூவ்மெண்ட் புட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும், அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுக்குறோம் இல்லையா 4 டார்கெட், அந்த டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் 9:10 9:15 நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஸோ இது எல்லாமே எதுக்காக மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுக்குறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை லைவில் உங்களோட ப்ரிடிக்ஷனில் நீங்கள் அனலைஸ் பண்ணும் போது இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு கிளியர் வியூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே இயர்லியராக நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதே தான் அப்படியே லைவில் நம்ம கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும் ஸ்ட்ரைக்ஸில் மூவ்மெண்ட் அப்படின்றது தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் இமிடியேட்டாக அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். ப்ரீமியம் டிகே ஆகுதா, இல்லை ஹோல்ட் பண்ணலாமா, இப்போ மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ், ஸ்ட்ரைக்கு பற்றின ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஸ்லோ மூவ்மெண்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் நம்மளோட ப்ரீமியம் குரூப் மெம்பர் ஒருத்தர் 1,40,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கொடுத்த ஒரு காம்ப்ளிமெண்ட் தான், சார் நம்ம பையிங்க்கு அப்புறம் ஒரு ஃபியர் இல்லாமல் என்னால் உட்கார முடியுது. ஸோ நேற்றும் நம்ம ஹீரோ டு ஜீரோ மிஸ் பண்ணிட்டார், மற்ற இதில் வந்து இதே ரேஞ்சுக்கு 1 lakh அபோவ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் சொன்னதை அதான் சொல்லியிருந்தாங்க, ஃபியர் இல்லாமல் என்னால் உட்கார முடியுது, நம்மளோட அப்டேட்ஸ் வச்சுட்டு நம்ம கரெக்டான வியூவில் தான் இருக்கணும் போது நம்மளால் ஃபியர் இல்லாமல் உட்காந்து என்னோடய ப்ராஃபிட்டை நான் புக் பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ஃபியரெல்லாம் போகணும், ப்ராப்பராக நம்ம பையிங் எடுத்துருக்கோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஃபியர் இல்லாமல் உட்காந்து நம்ம பார்க்க முடியும், நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் தான். ஸோ இதே மாதிரி நம்மளோட மற்ற வியூவர்ஸ் யாரும் எடுக்கிறீங்க அப்படின்னா, ப்ரீமியம் குரூப்பில் எடுக்கிறீங்கன்னா ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட அப்ரிஷியேஷன், நம்மளோட ஒர்க்குக்கு கிடைக்கிற ரிவார்டாக நம்ம பார்க்குறது. ஸோ நீங்களும் இதே மாதிரி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா
23,178 ஹையிலேருந்து 22,598 லோ. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,998ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 23,178 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா அப்சைட் போகக்கூடிய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னு நம்ம பார்க்குறது 23,116. ஸோ இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 23,116லேருந்து 23,178 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 23,323. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் 23,467. ஸோ ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,777ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 22,598 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னா 22,660, அதாவது வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா 22,660. இது வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,660லேருந்து 22,598 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோ பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,453. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் 22,308. ஸோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 22,998லேருந்து 23,178ன்ற இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,998ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 23,178ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,998ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் 22,777லேருந்து 22,598ன்ற இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்சைடில் இம்மிடியேட்டாக டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா மேலே சொன்ன மாதிரி தான் நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய 22,777 அப்படின்ற இந்த லெவல் நம்மளுக்கு அப்பொழுதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,777ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,598ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 22,998ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,777ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட் வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,900. 22,900ன்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும்.
சப்போர்ட் லெவலில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ 22,950 23,000ன்றது ஒரு நல்ல டைஅப்பாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,100 23,200, ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 23,500. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 22,900 22,800 700. ஸோ ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 22,500. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்டு சப்போர்ட் இது ரெண்டுத்துலையுமே வந்து 2 லெவல் ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்ச் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்ஸில் ஒரு ஸ்லோ மூவ் ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இதே கண்டிஷனில் ஓஐ ஓப்பன் ஆனாங்கன்னா. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது இன்றைக்கி புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க மந்த்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 49,764 ஹையிலேருந்து 48,519 லோ. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 49,379 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 49,764 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 49,631 மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 49,764லேருந்து 49,631 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 50,075 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 50,387. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,904 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் 48,519 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா 48,652. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 48,652லேருந்து 48,519 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 48,208 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,897. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் சின்ன அப்பில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 49,379லேருந்து 49,764ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது நம்மளோட அப்பர் சைடு பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 49,379ன்றது அப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 49,764ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 49,379 அப்படின்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க நெகட்டிவாக 48,904லேருந்து 48,519ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 48,904ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 48,904ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,519
14519 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட நல்ல டவுன் சைடு ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 49339 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48904 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு நல்ல டவுன் சைடு ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 49,100. 49,100 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 49,200 300 400லலாம் ஒரு நல்ல டை ஆஃப் வார் நடந்துகிட்டு இருக்குது. அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 49,500 50,000 50,500. அதேமாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 49,000 48,500 48,000. ஸோ நம்மளுக்கு இங்கே ஓவரால் ஓஐ பார்க்கும்போது ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தன் ஆஃப் ஓஐ பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸில் 3 லெவலுமே ஹைலைட் ஆகிருக்கு, சப்போர்ட் லெவலில் 2 லெவலில் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்சாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஸ்லோ மூமெண்ட் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்லோ மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரைக்ஸில் எல்லாமே ப்ரீமியம் டிகே சாலிடாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி புட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி கால் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் மற்றும் கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கும்ன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,800 23,100. ஸோ இது ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வந்திருக்கு. அதே மாதிரி பிரேக் இங்கே நம்மளுக்கு கிளியராக இல்லை, ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு வாலடைலான ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட லோவை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் நேற்றோட லோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க, நேற்றோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் டவுன் சைடில் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் 22,900. ஸோ மிட் ஆஃப் த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு மூமெண்ட்டையும் ரேஞ்ச் பிரேக் ஆனால் ஒரு நல்ல வால்டைல் மூமெண்ட் போகிற கண்டிஷனில் தான் இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 49,000 49,500. ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பிரேக் டவுன் டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள், ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு கன்சால்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரேஞ்சுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் நம்மளோட இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் வந்திருக்கு. ஸோ நேற்றோட லோவை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் நேற்றோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் டவுன் சைடில் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும், டவுன் ட்ரெண்டு போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இங்கே க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 49,100. ஸோ 49,100ன்றது நியரர் டு சப்போர்ட். ஸோ 49,000ன்ற இந்த லெவலில் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டவுனில் ஓப்பன் ஆனாலும் சரி இல்லை இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாலும் நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் இதை பிரேக் பண்ணி மேலே திருப்பி 49,000க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவாக அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 48,800 49,400 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்தோம். இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஓஐ டேட்டாஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண ஓஐ எல்லாமே இஓடியில் நம்ம பார்த்த ஓஐஸ். ஸோ லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ் தான் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 0 to 0 நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரெடிக்ஷனையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
மற்றும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம ஈஓடியில் எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸுக்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. ஸோ அதேமாரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.